Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியா என்ன சொல்றீங்கன்னா இன்ஜினியரிங்காக கவுன்சிலிங் வீடியோஸ் சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணீங்க, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் பத்தின அப்டேட் நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்டுனா நம்ம லைவ் வரும். அதனால லைவ் வீடியோஸை இனிமேல் ரெகுலரா நம்ம டெய்லி வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை லைவ் வரதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை லைவ்ல நம்ம என்ன பார்த்தா கிளியர் பண்ணிடலாம். அதனால லைவ் வீடியோஸை நான் அந்த டைமிங் வாட்ஸ்அப் குரூப்ல நான் அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. சரியா, அந்த லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு பேப்பர் ஒரு பெண்ணோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கவுன்சிலிங் கோடு கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம சொல்ல போறோம். சரியா, அதனால பேப்பர் பெண்ணோட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரியா, அது மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் சேர்ந்து படிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரியா, அது ஏன் நம்ம எல்லா கவர்மெண்ட் காலேஜும் போய் சேரக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு எதிராக நம்ம எதுவும் சொல்ல வரல. ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல சில கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா, அப்ப கவர்மெண்ட் காலேஜ் சேர்றது பிரச்சனை இல்லை, ஆனா எந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில யூடியூப் சேனல்ல இனிமேல் வரக்கூடிய நாட்கள், ஏன்னா நான் இதை நிறைய வீடியோல சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா போசமா நிறைய பேர் அவஸ்தப்பட்டாங்க. சரியா, அதாவது பிளைண்டா போயிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சரியா, அதாவது நீங்க கவுன்சிலிங்ல எந்த காலேஜும் வேணா கொடு, அதுவும் முக்கியமா இந்த 7.5 ரிசர்வேஷன்ல வராங்க பாருங்க, இவங்க தான் இதில் போய் மாட்டிக்கிறது. 7.5 ரிசர்வேஷன் மீன் என்னன்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க, அப்புறம் ஒகேஷனல் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட எப்படி அவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ எந்த காலேஜ் வேணாலும் கொடு, சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்த காலேஜ் வேணாலும் கொடு, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் உனக்கு கிடைச்சிடும், ஃபுல் ஃப்ரீயா நீ படிச்சுக்கலாம். அந்த எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. சார் சில காலேஜ்ல குடிக்க தண்ணி கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லி சில பசங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எதுக்குப்பா அந்த காலேஜ்ல கொடுத்த அப்படின்னா, சார் இந்த யூடியூப் சேனல் தான் சார் சொன்னாங்க, நீ எந்த காலேஜ் வேணாலும் கொடு, எந்த காலேஜ் நீ போய் பார்க்க கூட வேணாம், எந்த காலேஜ் வேணாலும் கொடு, எப்படின்னா கவுன்சிலிங்ல ஒரு சீட் கிடைச்சிடும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார், அதான் சார் அந்த காலேஜ் கொடுத்தேன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் வருது. அதனால இந்த வருஷம் பசங்க அதை நீங்க அந்த அந்த இதுல போய் நீங்க விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அதனால கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. சரியா, அதே மாதிரி ஒகேஷனல் கவுன்சிலிங் வரக்கூடிய பசங்களும் ரொம்ப முக்கியமா கவனிச்சுங்க. சரியா, ஏன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் பிளேஸ்மெண்ட் இருக்காது, இதை தெளிவா நீங்க பாத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்டஸ் பாத்துடலாம். இப்போ நமக்கு டாப்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம சொல்லும் போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த காலேஜ் நம்ம சொல்லலாம். இதுல இருக்கிறது ஃபுல்லா நம்ம என்னன்னா கவுன்சிலிங் கோர்ஸ், இது ஃபுல்லா இதை தான் நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும். சரியா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது எல்லா பேருக்குமே அதிகமா பிடிச்சது கேம்பஸ். சரியா, அதாவது 200 out of 200 எடுத்த பசங்க, 198 எபோவ் எடுத்த பசங்க, சரியா 195 எபோவ் எடுத்த பசங்க, எல்லா பேருமே விரும்புற காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல விரும்பக்கூடிய காலேஜ் அப்படின்னு சொன்னா இந்த சிஇஜி கேம்பஸ் தான் எல்லா பசங்களும் விரும்புறாங்க. சரியா, அதோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் ஏசிடி கேம்பஸ், இந்த ஏசிடி கேம்பஸ்ல நாம ஃபெமிலியரா நம்ம விரும்புறோம் பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, சரியா, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்காது. இங்க கொஞ்சம் டிஃபரெண்டான கோர்சஸ் இருக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ் ஏசிடி கேம்பஸ்ல இருக்கும். நீங்க அந்த டிஃபரெண்டான கோர்சஸ் நீங்க படிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த கேம்பஸை நீங்க ட்ரை பண்ணலாம். சரியா, அதோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா நம்பர் 2. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். சரியா, ஆர்கிடெக்சர்ல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. இது ஆர்கிடெக்சர் கவுன்சிலிங்ல நீங்க நாட்டா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஆர்கிடெக்சர் கவுன்சிலிங் தனியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் நம்பர் 3. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பஸ். சரியா, அப்ப இந்த 2 கேம்பஸ் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க கொடுக்கலாம். சரியா, இது என்னன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுல கொஞ்சம் அதாவது ஒரு டாப் ரேஞ்சுக்கு நம்ம என்ன பிளேஸ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால இந்த காலேஜ் கொஞ்சம் யோசித்து நீங்க கொடுங்க. நான் எல்லாமே சொல்லிடுறேன். சரியா, நீங்க இந்த காலேஜ் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படிங்கறது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து நினைச்சு பார்த்தா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது யூனிவர்சிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். சரியா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட்
காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பாத்தீங்கன்னா இப்ப பார்த்துடலாம். இப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து கொடுக்கணும். நான் ரவுண்ட் பண்றது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா யோசித்து பார்த்து கொடுங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, அதை சொன்னேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிடும், சரியா. அதனால நான் ரவுண்ட் பண்ணேன் அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்து கொடுக்கணும், நீங்க முடிவு பண்ணீங்க. டிக் பண்ணேன் அப்படின்னா அந்த காலேஜ் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும், சரியா. ஓகே, இப்போ தந்தை பெரியார் காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 15-16. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ், டிசிடி கேம்பஸ், பிரச்சனையே இல்லை, சரியா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது இங்க வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, சரியா. இதை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கொஞ்சம் பாத்துங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர்ல இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரக்பூர்ல இருக்கு, இதுவும் ரொம்ப பிரச்சனை இல்லை. இதோட கவுன்சிலிங் கோட் நான் சொல்ல மாட்டேன், பாத்துங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2369. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர்ல இருக்கிறது 26-3. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரக்பூர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 26-15. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த காலேஜும் பிரச்சனை இல்லை, சரியா. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த காலேஜ் எல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க, யோசித்துக்குங்க. அந்த சரௌண்டிங்ல இருக்க பசங்க தான் இதை அதிகமா விரும்புவீங்க, அதனால யோசித்து பாத்துக்குங்க. பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் நீங்க யோசிச்சு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் 49-74. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆஃப் சர்க்கிள் ஆஃப் டிக்கு, சரியா. ஏன்னா இது வந்து ரெண்டு பக்கமே, ஏன்னா நம்ம பசங்க அங்க படிச்சுட்டு இருக்காங்க, ரெண்டு பக்கமே சொல்றாங்க. அதாவது சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க, சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க, சரியா. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ், அது தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, இதெல்லாம் நீங்க பார்த்து தான் எடுக்கணும், அதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார், பிரச்சனை இல்லை, இது நல்ல காலேஜ், சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்துடலாம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லும் போது பிஎஸ்சி காலேஜ் பிரச்சனையே இல்லை, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல காலேஜ், சரியா. அதனால பிரச்சனையே இல்லை, டபுள் டிக்கு இல்ல ட்ரிபிள் டிக்கே நம்ம என்ன போட்டுடலாம். பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு பாத்தீங்கன்னா 2006, சரியா. அதனால இதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் நீங்க யோசிச்சு எடுக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து செல்ஃப் பைனான்ஸ்ல தான் இருக்கும். செல்ஃப் பைனான்சிங் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கவர்மெண்ட் எய்டடுக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கும். ஆனா இது வந்து செல்ஃப் பைனான்ஸ்ல தான் சிஎஸ்சி இருக்கு. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது பார்த்து சுதாரிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிஐடி, அதாவது சிஐடி கோயம்புத்தூர் வந்து பெஸ்ட், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2007 கவுன்சிலிங். சவுத் சைட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா. தியாகராஜர் காலேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுத் சைட்ல 5008, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ், பிளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, சரியா. அதுக்கப்புறம் வந்து அதாவது இந்த காலேஜ் சிப்பட் காலேஜ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஓரியன்டட் அந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் தான் இருக்கும். இது அதிகமா பசங்க வந்து விரும்புறது இல்லை, சரியா. இது நமக்கு அதிகமா தேவையில்லை. இப்பதான் நம்ம முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூவன்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனல்லையுமே என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு ரீஜனல்லையுமே அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இருக்கும், சரியா. அப்ப அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த ரீஜனல் கேம்பஸ் நம்ம சொல்லுவோம். அங்க போய் நம்ம படிக்கும் போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு படிக்கணும். நான் இதுலதான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் வர பசங்க, அப்புறம் ஒகேஷனல் வர பசங்க, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாம எல்லா காலேஜையும் கொடுத்து இதுல ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அது சரியில்லை சார், இது சரியில்லை சார், பிளேஸ்மெண்டே சுத்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. திரும்ப சொல்றேன், நான் அதனால ரவுண்ட் பண்ற காலேஜை தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சிடாதீங்க. டிக் பண்ணேன் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது அர்த்தம். அதை நீங்க தெளிவா பாத்துங்க. நான் கவுன்சிலிங் கோடு நான் சொல்லிடுறேன், சரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், சரியா. இதெல்லாம் நீங்க யோசிச்சு தான் இருக்கணும். 1013 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திண்டிவனத்துல இருக்கக்கூடிய காலேஜ், இதையும் நீங்க யோசிச்சு தான் எடுக்கணும். முக்கியமா 7.5 ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யோசித்து பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆரணியில் இருக்கக்கூடிய காலேஜ், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய காலேஜ், இதையும் யோசிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், சரியா. இது ஓரளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, 1026. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதாவது
கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், இது பிரச்சனை இல்லை. அதாவது 2025 சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது 3011 இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியில இருக்கு. இதை வந்து பிட் கேம்பஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபெமிலியரான கேம்பஸ், BIT பிட் கேம்பஸ் சொல்லுவாங்க. இது பிரச்சனையே இல்லை, டபுள் டிக் போட்டேன் சரியா, பிரச்சனையே இல்லை. பிட் கேம்பஸ் வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் யோசித்தா இருக்கணும். இங்கெல்லாம் போய் தப்பி தவறி கூட என்ன பார்த்தா விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் 3018 ரீஜனல் கேம்பஸ் நீங்க செலக்ட் பண்ணும்போது யோசித்து பார்த்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் கடலூர் இருக்கக்கூடிய காலேஜ், இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 3019. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் அதாவது இன்ஜினியரிங், அதுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பட்டுக்கோட்டையில இருக்கு. இதையும் என்னன்னு பாத்தீங்கன்னா 3021 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது பிரச்சனை இல்லை, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் சரியா. இதை நீங்க என்ன பண்ணலாம், யோசித்து பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில், அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காலேஜ், இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தா நீங்க எடுக்கணும். இதை பார்த்துக்குங்க சரியா. அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா மொத்தம் வந்து 38 காலேஜ் இருக்கு சரியா. 38 காலேஜ் வந்து நமக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து 38 காலேஜஸ் இருக்கு. இந்த 38 காலேஜ்ல நான் டிக் பண்ணதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது 4024. அதுக்கப்புறம் மதுரை கேம்பஸ் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கேம்பஸ் இன்ட்ரீஸ் வராங்க சரியா. 5010 இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். மதுரை கேம்பஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் சரியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கேம்பஸ், ரீஜனல் கேம்பஸ் 5017. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா எடுக்கணும், பிளேஸ்மெண்டே கிடையாது சரியா. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் 5022 பிளேஸ்மெண்டே இல்லைங்களா. இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யோசித்து பார்த்து நீங்க எடுங்க. இதோட PDF லிங்க் நான் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரியா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஏகப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு, அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், CEG கேம்பஸா இருக்கட்டும், இல்ல GCT கேம்பஸா இருக்கட்டும் சரியா. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல PSG காலேஜ், தியாகராஜர் காலேஜ், CIT கோயம்புத்தூர், இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்டான காலேஜ், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வாண்டடா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வராங்க சரியா. யாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதாவது இந்த ரீஜனல் கேம்பஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமா என்ன பண்றல, என் பையன் வந்து இந்த கம்பெனில பிளேஸ் ஆகணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் காலேஜ்ல பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது யாருமே அதிகமா செரம் எடுத்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விரும்புறதில்ல. ஆனா பிரைவேட் காலேஜுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் காலேஜ்ல என்னோட பையன் வந்து இங்க படிக்கிறான், சாரி என்னோட பையன் வந்து இங்க ஒர்க் பண்றான், என்னோட பையன் வந்து இங்க ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் அட்மிஷன் எனக்கு வரணும் அப்படின்னா என் பையன் வந்து அங்க ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. அதனால எல்லா பிரைவேட் காலேஜுக்குமே உள்ள ஒரு போட்டி வந்துருச்சு சரியா. நான் பிரைவேட் காலேஜ் சப்போர்ட் பண்ணேன் நீங்க நினைச்ச கூடாது, உண்மையா இருக்கக்கூடிய ஃபேக்டை தான் நான் சொல்லக்கூடாது சரியா. அதனால நீங்க இந்த காலேஜஸ் எல்லாம் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், யோசித்து பார்த்து நீங்க கொடுங்க. ரொம்ப முக்கியமா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க ரொம்ப யோசித்து பார்த்து இதை பண்ணுங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல நிறைய இருக்கு கவுன்சிலிங் பத்தி. ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் வராத வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். கண்டிப்பா இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.